இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் அவசரமாக ஏற்பாடு செய்ததன் நோக்கம் என்னவென்றால், அண்மை காலமாக இலங்கை முஸ்லீம் அரசியலிலே பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் மீதான குற்றச்சாட்டுக்கள் பற்றிய இந்த பிரச்சனையின் போது நான் எனது முகப்புத்தகத்திலே சில உண்மை பதிவுகளை இட்டிருந்தேன். அதை பார்த்த எனது நண்பர்கள் மற்றும் அரசியல் ஆர்வலர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் பின்னால் நமது சமூகம் நிற்பதை இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த உண்மைத்தன்மைகளை நீங்கள் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என்னுடன் தயவாக கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து உங்கள் முன் சில உண்மை சம்பவங்களை தெளிவுபடுத்தலாம் என்று இருக்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட வகையில் எந்த நிகழ்ச்சி நிரலுமே கிடையாது. நான் முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைத்துவத்திலமோ அல்லது அந்த கட்சியிடமோ எந்த தேசிய பட்டியலையும் கேட்கவும் இல்லை, எந்த உயர் பதவிகளையும் கேட்கவும் இல்லை. அதனால் எனக்கு எனது சொந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பால் நமது சமூகத்தின் எதிர்கால சந்ததிகளை இப்படியான தலைமைத்துவத்திடம் இருந்து, தற்போது அரசியல் சூழ்நிலையில் இருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் என்னால் முடிந்ததை ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் இந்த உண்மைகளை நான் கூற வந்திருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இவ்வளவு காலமும் நீங்கள் ஏன் இதை சொல்லவில்லை என்று பலரிடம் கேட்டார்கள். ஆனால் நான் பலரிடம், என்னுடைய நண்பர்களிடம் கூறியிருக்கின்றேன். அதேபோல் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது சில மீடியாக்களிலே இந்த விடயம் சம்பந்தமாக கூறப்பட்டு ரிஷாட் பதியுதீன் அவர்கள் இந்த தலைமைத்துவத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக குமாரி என்பவரை தனது சூழ்ச்சிகளுக்கு உட்படுத்தி இவருக்கு எதிராக சில செயற்பாடுகளை செய்தார் என்றும், முஸ்லீம் அரசியலை அழிக்கிறதுக்கு இவர் முயற்சி செய்தார் என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். அப்போது நாங்கள் தான் காப்பாற்றினோம் என்று கூறினார்கள். அப்போது நான் அதற்கு மடவளை நியூஸிலே ஒரு பதிலளித்திருந்தேன். அதிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், யாரால் இது அரங்கேற்றப்பட்டது, அந்த குமாரி என்ற பெண் எப்படி இவரிடம் சிக்கிக்கொண்டு, இவர்களுக்குள்ளே இருந்த உறவு எப்படி, அதன் பின்னர் இதனை வெளி உலகுக்கு காட்டுவதற்கும் நமது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் உயர்குட உறுப்பினர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் சில அரசியல் தலைவர்கள் முயற்சி செய்த போது அவர்கள் மீது மீண்டும் அந்த குற்றத்தை சுமத்தி பலிக்கடவாக்கப்பட்டது எப்படி என்ற சில சம்பவங்களை நான் சுருக்கமாக கூறியிருந்தேன். அந்த சம்பவங்கள் இடம்பெற்ற போது நானும் அந்த காலப்பகுதியிலே தோழர் பஷீர் சையத் ஹரீஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்களுடன் நான் இருந்தேன். அவருடைய தாயாரின் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நான் குடியிருந்தேன். அதனால் எனக்கு இந்த விடயம் அணுவாக தெரியும். நடந்த விடயங்கள் என்னவென்பதும் தெரியும். இது எவ்வாறு எந்த ஹோட்டலிலே வைத்து குமாரியிடம் அந்த மறுத்து கூறும்படியும் அதுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தார்கள் என்பது தொடர்பான சகல விடயங்களும் தெரியும். சகோதரர் பஷீர் அவர்கள் கூறியிருப்பது இந்த தலைவரின் மீது மிக அற்பமான விடயங்களை மட்டும்தான். இந்த விடயம் என்பது 100% உண்மை என்பது ஆணித்தரமாக நான் அடித்து கூறுகின்றேன். இதில் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இவர் முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் என்ற பெயரில் இருந்து கொண்டு நமது சமூகத்தை விட்டு காசாக்கிய பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த அந்தரங்க விடயங்கள் எனக்கு தெரியும். முடியுமானால் நான் அதை எங்கு வந்து விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன். அவரினால் இது பொய் என்று எங்காவது கூற முடியுமா? சகோதரர் பிரதி அமைச்சர் ஹரீஸ் அவர்கள், அதேபோல் பஷீர் சையத் அவர்கள், முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள், இவர்கள் 3 பேரும் வரட்டும், நானும் வருகின்றேன். எந்த இடத்தில் வந்து அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு என்னால் சத்தியமிட்டு கூற முடியும் இந்த தலைவர் என்னென்ன செய்திருக்கின்றார் என்று. நான் வீழும் பழி சுமத்தவில்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன்.
இவர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் முஸ்லிம் சமூகம் சார்ந்த அரசியலிலே எங்கெங்கு பேரம் பேசி எந்த அளவு நமது சமூகத்தை காட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் எனக்கு மட்டுமல்ல, நான் இங்கே கூறியவர்களுக்கு மட்டுமல்ல, மறைந்த அன்வர் இஸ்மாயில் அதேபோல் உயர்குட உறுப்பினர்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இவர்கள் வாய் திறந்து கூறுவதில்லை. ஏனென்றால் தங்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அன்புக்குரிய நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு அடிமட்ட தொண்டன் தனது தலைவனை பார்க்கும்போது அவரை கண்டால் சந்தோஷப்படுவான், பேரை கூப்பிட்டால் 3 நாட்களுக்கு சந்தோஷத்தில் சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பாமர தொண்டனை இந்த தலைமைத்துவம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இங்கே பஷீர் கூறிய விடயங்கள் ஒரு சில விடயங்கள் தான், ஆனால் இதற்கு அப்பால் பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்களிலே நாங்கள் கூறினால் நீங்கள் எல்லோருமே இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தின் பின்னால் தானா நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவீர்கள். அது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. உங்களுக்கு சரியாக சொல்ல போனால் இவர் தலைமைத்துவத்தை கையேற்றதிலிருந்து 2003ஆம் ஆண்டு வரை உள்ள 2004ஆம் ஆண்டு வரை உள்ள மிக குறுகிய காலத்துக்குள்ளே நான் நெருங்கி உறவாடி இருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பங்களில் தலைமைத்துவத்தின் அந்தரங்க விடயங்களின் செயற்பாடுகளை பொறுக்க முடியாமல் தான் அப்போது மறைந்த அன்வர் இஸ்மாயில், அதாவுல்லா, ஹரீஸ் போன்றவர்கள், அது மட்டுமல்லாமல் டாக்டர் கஃப்ரத், சுபைதீன் ஹாஜியார், இப்படிப்பட்ட பலர் உடனடியாக இவரிடம் இவற்றை பகிரங்கமாக கேட்டபோது பிரச்சனை ஏற்பட்டவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறினார்கள். இன்னும் சிலர் உள்ளிருந்து போராடினார்கள். அமீர் அலி, ரிஷாட் பதீதீன், இப்படி நஜீபே மஜீத், இப்படிப்பட்ட இன்னும் பலர் உள்ளே இருந்து போராடினார்கள். ஒரு கட்டத்திலே இவர் மறைந்த தலைவர் கூறியிருந்தார், அவர் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் யுஎன்பி என்ற வாகனத்திலே ரணில் ஓட்டுநராக இருக்கும் வரை நாம் அந்த வாகனத்தில் ஏறக்கூடாது என்று கூறியிருந்தார். அதனால் தேசிய காங்கிரஸ் தலைவர் அதாவுல்லா, ரிஷாட் பதீதீன், அமீர் அலி, இப்படிப்பட்ட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பலர் ஒரே பிடியாக இருந்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் நாங்கள் எந்த கூட்டணிக்கும் செய்ய முடியாது, அவர்களோடு இணைந்து போக முடியாது, ஐக்கிய தேசிய கட்சி ரணில் நமது சமூகத்துக்கு எதிராகவே செயற்படுவார் என்ற காரணத்தினால் அவர்கள் இந்த தலைமைத்துவத்தை அந்த கட்சியுடன் சேரக்கூடாது என்று பல சந்தர்ப்பங்களில் கோரியிருந்தார்கள். ஆனால் இவர் சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியாக இருந்த ஆட்சி செய்த காலத்திலே நான் நினைக்கின்றேன் 2003 என்று நினைக்கின்றேன், பெருந்தொகையான பணத்தை பெற்றுக்கொண்டு தலைவருடைய அந்த பேச்சையும் மீறி இவர்களை எல்லாம் எதிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியிலே இணைந்து கொண்டார். ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று ஆட்சியை கவுப்பதற்கு முயற்சி செய்தார். அது எங்கே, எப்போது, எப்படி பணம் கொடுக்கப்பட்டது என்று மறைந்த அன்வர் இஸ்மாயிலுக்கு தெரியும், ஹரிஷுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இந்த காரணங்களினால் தான் ஹரிஷ் போன்றோர் கட்சியை விட்டு வெளியிறங்கினார்கள். அதன் பின்னர் அதாவுல்லா, அன்வர் இஸ்மாயில் போன்றோர் தேர்தல்களை வெற்றி பெற்று தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொண்டார்கள். ஆனால் தன்னுடைய அரசியல் மீது நம்பிக்கை இல்லாத சகோதரர் ஹரிஷ் உடனடியாக தோற்றவுடனேயே மீண்டும் செய்வதற்கு வேறு வழி இல்லாமல் முஸ்லிம் காங்கிரஸிலே மீண்டும் இணைந்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பங்காளியாக சேர வேண்டும் என்று சில முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு முக்கிய காரணியாக செயற்பட்டுக் கொண்டிருந்தவர் தோழர் பஷீர். இந்த சந்தர்ப்பத்தில் குமாரியுடைய பிரச்சினை வந்தது. அப்போது குமாரியுடைய பிரச்சினையிலே ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பக்கம் முஸ்லிம் காங்கிரஸ் சேர்க்க வேண்டும் என்று திரிந்த அமீர் அலி, சகோதரர் ரிஷாட் பதீதீன், அதேபோல் நஜீபே மஜீத் போன்றோரை இந்த சமூகத்தில் இருந்து அவர்களை துரோகிகளாக காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இன்டர்கான்டினல் ஹோட்டலிலே நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் குமாரியிடம் மாற்றி மறுதளித்து கூறும்படி ஏற்பாடுகளை செய்தார்கள். அந்த ஏற்பாடை செய்து கொடுத்தவர் சகோதரர் பஷீர் செய்தார். நான் ஒவ்வொரு நாளும் அந்தி வேளையிலே நான் அவரோடு பேசிக் கொண்டிருப்பேன். அவருடைய வீடும் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தது. அவர்
அவரை பார்த்து தான் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்தோம். அவர் ஆரம்பத்திலே தலைவரினால் ஒரு முஸ்லீம் சமூகத்தில் ஒரு சிறந்த போராளியாக இனங்காணப்பட்டு இந்த கட்சிக்குள்ளே உள்வாங்கப்பட்டவர். அவருக்கு இந்த கட்சிக்குள் வந்த பின்னர் தலைமைத்துவத்தின் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத தன்மை, அவருடைய சொகுசான வாழ்க்கை, சமூகம் பற்றிய எந்த தெளிவான ஒரு பார்வையும் இல்லாத விடயங்கள் அவருக்கு தெளிவாக புரிந்த காரணத்தினால் அவர் இந்த விடயங்களுக்கு தலைவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த சமூகத்தை பிழையான வழியிலே அவர் வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார். இந்த அடிப்படையிலே தான் நிரபராதிகளாக இருந்த ரிஷாட் பதியுதீன், அமீர் அலி மற்றும் நஜீபே மஜீத் போன்றோர் துரோகிகளாக இனங்காணப்பட்டு அன்றைய அந்த நிகழ்ச்சி நிரலிலே ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்டார்கள். அதன் பின்னர் உண்மை இவ்வாறு இருந்தும் சமூகம் இவர்களை துரோகிகள் என்று பட்டம் சூட்டியபடியால் அந்த விடயத்தில் இருந்து இவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். ஆனால் எனக்கு அது அணுவாக தெரியும் என்றபடியால் நான் இந்த இப்படியான சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 15 வருட காலத்துக்கு பின்னர் நாங்கள் இந்த உண்மையை பஷீர் சையதாவுடைய வாயில் இருந்து எடுத்துக்கொண்டோம். அவர் கூறியிருக்கின்றார், இந்த ஹோட்டலிலே நான் தான் தலைவரை இவ்வாறு செய்து காப்பாற்றினேன் என்று கூறியிருக்கின்றார். அதன் மறுதலையை நாங்கள் பார்க்கும்போது அந்த ஹோட்டலிலே ரிஷாட் பதியுதீன், நான் இங்கு கூறப்பட்ட 3 பேரும் பலிக்கடா ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நாங்கள் வெளிப்படையாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய அரசியலிலே உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் சமூகம் மிக முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றது. சர்வதேச அரங்கிலும் இலங்கையின் பேரினவாத அரசியலிலும் இன்று நாங்கள் பல்வேறு சமூக பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றோம். இதற்கு இப்போது இருக்கின்ற இந்த தலைமைத்துவத்தின் பின்னால் நீங்கள் நின்றால் நிச்சயமாக தீர்வு காண முடியாது. அவர் தலைமைத்துவத்தை ஏற்ற காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வாக நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் எப்போதுமே கூறுவார், வடகிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் அனைவருமே வடக்கும் கிழக்கும் பிரிந்திருக்க வேண்டும், இணைக்கப்படக்கூடாது. அப்படி என்றால் தான் முஸ்லீம் சமூகத்துக்கு அது நன்மை பயக்கும் என்று வடகிழக்கில் இருக்கின்ற முஸ்லீம்களும் முஸ்லீம் அரசியல் தலைமைகளும் கூறுவார்கள். ஆனால் அவர் மட்டும் கூறுவார், வடகிழக்கு இணைந்த வடகிழக்குள்ளே தான் நாங்கள் எங்களுடைய தீர்வுகளை தேட வேண்டும் என்று. அது அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அல்ல, வெளிநாடுகளின் நிகழ்ச்சி நிரல். அதற்கும் அவர் எந்த அளவுக்கு வாங்க வேண்டுமோ வாங்கிவிட்டுத்தான் இதுகால வரை அப்படி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதேபோல் ஒஸ்லோவிலே முஸ்லிம்களின் சமூகம் சார்பாக பேச செல்வார். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்று அக்குவர் ஆணிவரா எங்களுக்கு தெரியும். அதனால்தான் அங்கும் கூட வாய் மூடி மௌனியாக இருந்து விட்டவர் வந்திருக்கின்றார். நக்குண்டார் நாவிழுந்தார். வாய் திறந்து மக்களின் பிரச்சனைகளை இவரால் ஒருபோதுமே பேச முடியாது. அதேபோல் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போஸ்டல் ஓட் அளிக்கப்பட்ட பின்னர் இவர் வந்து சேர்ந்ததற்கு காரணம், ஏற்கனவே ரிஷாட் பதியுதீன் போன்ற தலைவர்கள் ஆரம்ப நாட்களிலேயே மைத்திரியுடன் இணைந்தார்கள். ஆனால் இவர் போஸ்டல் ஓட் அளிக்கப்பட்ட பின்னர் மிக அந்திம காலத்திலே வந்து இணைந்து கொண்டதற்கு காரணமும் மிகப்பெரிய பேரம்தான். தனியொரு வாகனத்திலே பர்தா அணிந்து கொண்டு 350 மில்லியன் பணம் வாங்கியதாக ஆதாரங்கள் இருக்கின்றது. என்னால் அதனை நிரூபிக்க முடியும். இப்படி பல விடயங்களை அவர் செய்திருக்கின்றார். இன்னும் இவரை நம்பி பிரயோஜனம் இல்லாத காரணத்தினால்தான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த போராட்டத்திலே என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய சொத்துக்களை இழந்தாலும் பரவாயில்லை, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சகோதரர்களே நீங்கள் அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள். எங்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லை. நாங்கள் சிலரை இனங்கண்டிருக்கின்றோம். அவர்களை முன்னிறுத்தி எங்களுடைய முஸ்லீம் சமூக அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். நான் கூறிய விடயங்கள் பொய்யாக இருந்தால் இந்த தலைவர், இந்த ஹரீஸ், அதேபோல் பஷீர் சையதாவூத் இவர்கள் வந்து பகிரங்கமான ஒரு இடத்திலே அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பொய், நாங்கள் சுற்றவாளிகள் உத்தமர்கள் என்று கூறட்டும். நான் கூறியதை நான் வாபஸ் பெற்றுக் கொள்கின்றேன்.